அகமதாபாத் விமான நிலையம் அருகே விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமானம் விழுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. விமான நிலையம் அருகே விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து நேரிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து நேரிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 130 பயணிகள் இந்த விமானத்தில் பயணித்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த பயணிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்த விமான விபத்து எப்படி நிகழ்ந்தது? தகவல்களை பதிவு செய்யுங்கள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில இருந்து ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் ரக விமானம் ஒன்று லண்டனுக்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதற்குடைய காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அகமதாபாத்திலிருந்து மேகதி நகர அருகே தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து சிறிய தொலைவுல இந்த விமான விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில 130 பயணிகள் இந்த விமானத்துல இருந்ததாகவும் அவர்களுடைய நிலைமை என்ன என்பது குறித்து இப்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. மாறாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தீயை அணைக்கக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போல் அகமதாபாத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரிகள் பலரும் நிகழ்விடத்திற்கு வந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய செய்திகள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்ட விசாரணை என்பது இன்னும் தொடங்கப்படவில்லை என்றாலும் கூட விபத்து நடந்த இடத்துல மீட்பு பணிகளை நடத்துவதற்கு மிக தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா சமீபத்திய நாட்களாகவே விமானங்கள்ல அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படக்கூடிய நிலையில மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் பழமையான விமானங்கள் பயணிகள் விமானங்கள்ல இயக்கப்படுவதற்கு பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் விதித்திருந்தார்கள் சமீபத்திய மாதங்களுக்கு முன்னதாக கூட. இதிலும் குறிப்பாக ஏர் இந்தியா நிறுவனம் மத்திய அரசிடம் இருந்து டாடா நிறுவனம் வாங்கியதற்கு பிறகாக போயிங் ரக விமானங்களை 400க்கும் மேற்பட்ட விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு ஏற்கனவே ஏர் இந்தியா நிறுவனம் ஒப்பந்தம் என்பதை செய்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் புதிய விமானங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையிலே குஜராத்தினுடைய அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட இருந்த ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய விமானம் ஒன்றுதான் தற்போது 130 பயணிகளோடு விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அவர்களுடைய நிலைமை என்பது என்ன என்பது இப்போது வரை தெரியப்படாத நிலையில தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில தீவிரமாக ஈடுபட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மெகுனி என்ற பகுதியில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இந்த விபத்தில் 242 பேர் பயணித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது இந்த விமானத்தில் 242 பேர் பயணித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள். மாநில காவல்துறை கட்டுப்பாட்டு ஆணையம், குஜராத் மாநிலத்துடைய காவல்துறை கட்டுப்பாட்டு ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வழங்கியிருக்கக்கூடிய தகவல் என்பது அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு மொத்தம் 242 பயணிகளோடு இந்த விமானங்கள் புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக விமானிகள் மற்றும் விமானத்தினுடைய பணியாளர்கள் மற்றும் பயணிகள் உட்பட மொத்தம் 242 பேர் அந்த சர்வதேச விமானத்துல பயணித்திருந்தார்கள். 1:30 மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு இந்த புறப்பட்ட விமானம் தான் சிறிது நேரத்திலேயே அகமதாபாத் கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல விமானம் என்பது தரையில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. முதற்கட்ட விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில விமானத்துல இருக்கக்கூடிய 242 பேருடைய நிலைமை என்ன என்பது தற்போது வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. இது குறித்தான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லாத நிலையில உயர் அதிகாரிகள் பலரும் சம்பவத்தில் இருக்கக்கூடிய நிலையில முதற்கட்டமாக அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அவர்களை மீட்கக்கூடியதற்கான நடவடிக்கை என்ன, கரும்புகை என்பது தீயத்தை எரிந்து வரக்கூடிய நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அகமதாபாத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உரிய விசாரணைக்கு பிறகு கிடைக்கப்படும் என அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. வழக்கமாகவே சமீபத்திய ஆண்டுகள்ல பல்வேறு நாடுகள்ல இது போன்ற போயிங் விமானங்கள் விபத்துக்குள்ளாகி வரக்கூடிய நிலையில தொழில்நுட்ப கோளாறுகள் என்பது பின்னர் விசாரணையில கண்டறியப்படுகிறது. இந்த நிலையே சமீபத்திய வருடங்கள்ல இந்தியாவில இது போன்ற மிகப்பெரிய விமான விபத்துக்கள் இல்லாத நிலையிலே தற்போது மிகப்பெரிய விமான விபத்தாக இந்த அகமதாபாத் விமான விபத்து பார்க்க முடிகிறது அப்படின்றத புரிந்துக்க முடியுது. அதற்கான காரணம் 242 பேர் பயணித்திருக்கூடிய சர்வதேச விமானம் என்பது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்ல விமான நிலையத்திற்கு அருகிலே
விழுந்து நொறுங்கி அது தீயிட்டு இறந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் கூட வெளியாகி இருக்கிறது. விமானங்கள் தீயிட்டு அந்த எரிந்து வரக்கூடிய நிலையில மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட தகவலின்படி குஜராத் மாநில காவல்துறை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின்படி 242 பேர் சர்வதேச விமானத்துல இருந்தார்கள். விமானம் விழுந்து நொறுக்கிய உடனே காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக விமானம் எரிந்து விட்டக்கூடிய இடத்திற்கு சென்று தீயை அணைக்கக்கூடிய பணிகளும் அதே போல மீட்பு பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றது அப்படின்ற விவரங்களை எல்லாம் காவல்துறை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் விவரங்கள் என்பது உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவருடைய விசாரணைக்கு பிறகு தெரியப்படுத்தப்படும் என்றும் அகமதாபாத் காவல்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யோகேஸ்வரன், தற்போது இந்த விமான விபத்தில் 242 பேர் இந்த விமானத்தில் பயணித்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கு கரும்புகையானது நிலவி வரக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் தீயணைப்பு துறையினர் விரைந்திருக்கிறார்களா? தற்போது அதை தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்களா? தற்போது அங்கு நிலைமை என்னவாக இருக்கிறது? அது தொடர்பான தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? நிலைமை குறித்து தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துல இருந்து விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. ஆனா முதற்கட்ட அவங்களுடைய பணி என்பது சிக்கி இருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. சில காட்சிகள் கூட வெளியாகி இருக்கிறது. அந்த விமான விபத்துல சிக்கிய பயணிகளை மீட்டு அவசரமாக அந்த அவசர சிகிச்சை ஊர்திகளில் ஏற்கக்கூடிய அந்த காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பயணிகள் சிலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் அப்படின்றது அந்த காட்சிகளில் இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதிகாரிகளுடைய முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் விமானத்தில் பயணித்தவருடைய மொத்த எண்ணிக்கை என்பதால் இந்த 242 என்பது மாநில காவல்துறை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏடிசி என்று சொல்லப்படக்கூடிய விமான நிலைய கட்டுப்பாட்டாளர் தரப்பிலிருந்து முழுமையான விவரங்கள், எத்தனை பயணிகள் இந்தியாவை சேர்ந்தவர்கள், பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அந்த விமானத்துல பயணித்தார்கள், ஒருவேளை உயிரிழப்பு இருக்கக்கூடாது என நம்புவோம், ஒருவேளை அப்படி இருந்தால் அவர்கள் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள், காயமடைந்தவர்கள் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்களை எல்லாம் வழங்குவார்கள். இது உள்நாட்டு விமானம் அல்ல, மாறாக சர்வதேச விமானம். இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் தான் இந்த விபத்தை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அதில் பல நாடுகளை சேர்ந்த பயணிகளும் இதில் பயணித்திருப்பார்கள். எனவே அவர்களுடைய விவரங்களை எல்லாம் விமான நிலைய கட்டுப்பாட்டாளர் தரப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்ட பயணிகள் ஏற்கனவே டிக்கெட் புக்கிங் செய்திருப்பாங்க, அந்த விவரங்களோட அடிப்படையில ஒப்பிட்டு அதிகாரிகள் தரப்பிலிருந்து இந்த விவரங்களை எல்லாம் வழங்குவார்கள். ஆனால் தற்போது வழங்கியிருக்கக்கூடிய இந்த விவரங்கள் என்பது மாநில காவல்துறை வழங்கியிருக்கக்கூடிய தகவல் மட்டும் 242 பேர் விமானத்தில் இருந்தார்கள் அப்படின்ற தகவல்களை வழங்கியிருக்கிறாங்க. இது விமான நிலைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் தான் இந்த ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு இந்த தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உறுதியான தகவல்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது இருக்கக்கூடிய இந்த விமானம் என்பது போயிங் 171 அப்படின்ற விமானம் தான் தற்போது இந்த விபத்தை சந்தித்திருக்கிறது. 1:38 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்தை சந்தித்திருக்கிறது. குறிப்பா 2 நிமிஷத்துல இந்த விமான விபத்து நடந்திருப்பதாக சமீபத்திய தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. 1:38 மணிக்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு இந்த ஏர் இந்தியாவுடைய போயிங் 171 அப்படின்ற விமானம் என்பது புறப்பட்டு இருக்கிறது. புறப்பட்ட 2 நிமிடங்கள்ல 1:40 மணிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தின் மீது இந்த விமானம் என்பது விழுந்து விபத்தை சந்தித்திருக்கிறது அப்படின்ற தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல்கள் கிடைக்கப்பட்ட உடனே விமானத்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில அவர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட அடுத்த தகவலின் அடிப்படையில விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அதே போல வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சேர்ந்து தீயை அணைக்கக்கூடிய பணிகள்ல முழுமையாக முயற்சித்து வருகிறார்கள். இதில் ஒரு கட்டிடமும் முழுமையாக எரிந்திருக்கிறது அப்படின்ற தகவல்களை காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தின் மேற்பகுதியில தான் இந்த விமானம் விழுந்து பெரும் விபத்தை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில அந்த கட்டிடத்தில் உள்ளிருந்தவர்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு வரோம். இதுல இந்தியா குறிப்பா அந்த அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் என்ற ஒரு காரணத்தால் அதுல எரிபொருள் முழுவதுமாக சேமிக்கப்பட்டது. எனவே எரிபொருள் மேலும் அது அந்த தீ பற்றாமல் இருக்கக்கூடிய வகையிலான முயற்சிகள் எல்லாம் அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது.
யோகேஸ்வரன், தற்போது நீங்கள் சொன்னது போல அது விமானம் டேக் ஆஃப் ஆன சிறிது நேரத்திலேயே அது கட்டிடத்தின் மீது விழுந்து இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அந்த கட்டிடத்திற்குள் எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது, அது தொடர்பான தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா, அவர்கள் யாரும் மீட்கப்பட்டிருக்கிறார்களா, அது குறித்தான விவரங்கள்? வினோத், இந்த விமான விபத்து என்பது 1:40 மணிக்கு நிகழ்ந்திருக்கிறது. சரியா ஒரு 35-40 நிமிடங்கள் மட்டுமே இப்போது வரைக்கும் ஆயிருக்கிறது. முதற்கட்டமாக அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்துல இப்ப நீங்க காட்சிகளிலேயே பார்க்க முடியும். கரும்புகை சூழ்ந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். தீ கொழுந்து விட்டு எரிகிற அதனை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகள் தான். இதற்கு பிறகுதான் இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாம் பதில்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதற்கட்டமாக படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய மற்றும் காயமடைந்திருக்கக்கூடிய பயணிகளை மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் சேர்ப்பதும், உள்ளே சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகளையும் மேற்கொண்டு வராங்க. உள்ளே எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்ற விவரங்கள் இப்போது வரை கிடைக்கப்பெறவில்லை. மாறாக விமானத்தில் இருந்தவர்கள் மற்றும் 242 பேர், இது பயணிகள் மட்டுமல்ல, விமானத்துடைய பணியாளர்கள் உள்ளிட்டோரும் இதுல 242 பேர் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தகவல்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 242 பேர்ல எவ்வளவு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், யாரேனும் உயிரிழந்திருக்கிறார்களா இந்த விபத்துல அப்படின்றது தொடர்ச்சியான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சரியா நம்ம முன்பு சொன்னது போலதான் 2 நிமிடங்கள்ல 1:38 மணிக்கு டேக் ஆஃப் ஆகிறது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியாவுடைய போயிங் 171 விமானம் என்பது. 1:38 மணிக்கு புறப்பட்ட அடுத்த 2 நிமிடங்கள்ல 1:40 மணிக்கு அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கட்டிடத்தின் மீது இந்த விமானம் விழுந்து விபத்தை சந்திக்கிறது. விமானம் விழுந்து விபத்தை சந்தித்த உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள் விமான நிலைய கட்டுப்பாட்டாளருக்கு, ஏன்னால் ஏபிசியிலிருந்து அது சிறிய தொலைவுடைய இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கூடிய நிலையில விமான நிலைய கட்டுப்பாட்டாளர் தரப்பிலிருந்து காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலும், அதே போல உள்ளூர் மக்கள் அளித்திருக்கூடிய காவல்துறைக்கு அளித்த தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் மீட்பு பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது வினோத்.